தெக்கத்தி பொண்ணு தெக்கத்தி பொண்ணு தெக்கத்தி பொண்ணு இந்த பேரை கேட்டாலே ஞாபகம் வரது 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமானவர் தான் பாரதி ராஜா. 1941ஆம் ஆண்டுல தேனி மாவட்டத்துல உள்ள அல்லி நகரம் கிராமத்துல பிறந்தவர். தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன், ஸ்ரீதேவி உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றவர். பல வெற்றி படங்களை பாரதி ராஜா அவர்கள் இயக்கியிருந்தாலும் பல கிராமத்து மக்களுக்கு இன்னைக்கும் ஒரு காவியமாக இருக்கிறது தெக்கத்தி பொண்ணுதான். முதல் முறையா தொலைக்காட்சிக்காக இயக்கப்பட்ட தொடர் தான் தெக்கத்தி பொண்ணு. அழகான ஆழமான தொடர் இது. 3 கிராமங்கள், 3 குடும்பங்கள் மற்றும் 3 தலைமுறைகளின் கதை இது. என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் தெக்கத்தி பொண்ணு. இதை யாராலும் மறக்கவே முடியாதுல. பல வெற்றி படங்களை இயக்கிய பாரதி ராஜா முதல் முறையாக தொலைக்காட்சிக்காக இயக்கிய தொடர் தான் இது. அப்போ எல்லார் வீட்டுக்கும் டிவி வந்த காலம். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இலவச தொலைக்காட்சி பெட்டி கொடுத்த நேரம். எல்லார் வீட்டிலையும் கலர் டிவி தான். 2008 சின்ன திரையிலும் தனது கிராமிய கதையை சொல்லும் பாணியில கொண்டு வந்தாரு. பாரதி ராஜா படங்களைப் போலவே இந்த தொடரும் ஸ்டூடியோ செட்களை விட தேனி, கம்பம், ஆண்டிப்பட்டி போன்ற தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் படமாக்கப்பட்டது. அதனால கிராமத்து வாழ்க்கை மிகவும் இயல்பாக தெரிஞ்சிச்சு. ஒரு மேக்கப் இருக்காது, ரொம்ப இயல்பா இருக்கும். ஸ்டூடியோ செட்டப் இல்லாம எல்லாமே அவ்வளவு இயல்பாகவும் இயற்கையாகவும் இருக்கும். மண் வாசனை, வயல்வெளி, கரிசல் நிலம், நாட்டுப்புற பேச்சு இப்படிதான் இருந்துச்சு. வழக்கமா குடும்ப சண்டை சீரியல்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி கிராம பெண்களின் சமூக பங்கு, தன்னம்பிக்கை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துச்சு. முக்கியமா தெக்கத்தி பொண்ணின் தலைப்பு பாடலுக்கு இளையராஜா இசையமைச்சது இந்த தொடரின் பெரிய சிறப்பாக இருந்துச்சு. 2008 தொடங்கி 2011 வரை சுமார் 750 எபிசோடுகள் ஒளிபரப்பானுச்சு. நெப்போலியன், ரஞ்சிதா, ஸ்வர்ணமாலையா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. ஓல்ட் இஸ் கோல்ட் என்ற சீரியல் பட்டியல் வந்தால் தெக்கத்தி பொண்ணு பெயர் அடிக்கடி வரும். என்றும் அவருக்கான முதல் மரியாதை நம்ம மனதில் இருக்கும். மறைந்தாலும் மறக்க முடியாத இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான கதைகளை கொடுத்ததற்கு என்றும் வாழ்கிறார் இயக்குனர் இமயம் நம் பாசத்திற்குரிய பாரதி ராஜா.